புதுப்பட்டணம் கிராம பொதுமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே, சேதுபாவா சத்திரம் வடக்கு ஒன்றியம் சார்பிலே, புதுப்பட்டினம் ஊராட்சியில் பிப்ரவரி 28 மிக சிறப்பாக இந்த தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர்மையண்ணன் KR புகழ்ச்சி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மோசடியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களை படிக்க வைக்க வேண்டிய இந்த அரசு குடிக்க வைத்து பல இளைஞர்களின் குடும்பங்களை நாசகரமாக்கி கொண்டிருக்கிறது. ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றுகிறது இந்த அரசு. எப்படி ஏமாற்றுகிறது? ஐயா, நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம். முதல் மாசம் வாடகை கொடுக்கணும், இல்ல 2வது மாசம் ஆச்சு கொடுக்கணும், இல்ல 3வது மாசம் ஆச்சு கொடுக்கணுங்க. இப்ப 27 மாதம் கழிச்சு நான் வாடகை கொடுத்தா அந்த வாடகை உரிமையாளர் ஏத்துக்குருவாங்களா? அது மாதிரி தாங்க திமுக பண்ணிருக்கு. திமுக ஆட்சிக்கு எப்போ வந்துச்சு? 2021 மே மாசம் வந்துச்சு. 2023 செப்டம்பர் மாதம் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்துச்சு. 27 மாதங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மகளிர் உரிமை தொகையை கொடுக்கவில்லை. 27 மாதங்களுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பித்தது. அப்ப 27 மாதங்களுக்கும் 27,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் திமுக அரசு பாக்கி வைத்திருக்கிறது. நல்லா சிந்திச்சு பாருங்க. பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுன்னு அவசரமா அந்த உதவித்தொகையை கொடுத்தாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுன்னு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாத உதவித்தொகையையும் முன்கூட்டி கொடுத்திருக்கிறது. வேற ஒண்ணு அவங்க அக்கௌண்ட் பணத்தை தரல, அவங்க பணத்தையும் தரல. நம்முடைய மோடி சர்க்கார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு கொடுத்த பணத்தை தான் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதை தவிர 2000 ரூபாய் கோடை நிவாரண நிதி. எங்க நம்ம தமிழ்நாட்டில் வருஷம் கோடை வருதா? இந்த வருஷம் மட்டும்தான் வந்திருக்கா? மக்களை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கடந்த 4 வருடம் தமிழ்நாட்டில் கோடை காலம் வந்ததா? இல்ல எல்லா நாளும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சா? அப்ப இந்த 4 வருஷத்துக்கு 2000னா 8000 ரூபாய் கொடுக்கணும். இதை தவிர எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னார். அப்ப இன்னும் 1 கோடி பேருக்கு கொடுக்கல. 1 கோடி பேருக்கு 57 மாசம் ஆகுது திமுக ஆட்சிக்கு வந்து. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 57,000 ரூபாய் கொடுக்கணும். இதுதாங்க திமுக. மக்களை ஏமாற்றி மிகப்பெரிய உலக கோடீஸ்வரன் ஆகிறது திமுகவினுடைய ஒரே ஒரு குடும்பம், கோபாலபுரம் குடும்பம். தமிழ்நாட்டில் யாருக்காவது இங்க வேலை கிடைச்சிருச்சாங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் இங்க இருப்பாங்க. எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? யாராவது அரசு பள்ளி ஆசிரியர் ஆகியிருக்காங்களா? யாராவது போலீஸ்காரங்க ஆகியிருக்காங்களா? யாராவது அரசு படிக்க போயிருக்காங்களா? யாராவது நர்ஸ் ஆகியிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது திமுக. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 505 தேர்தல் அறிக்கை, 50 தேர்தல் அறிக்கையை கூட நிறைவேற்றவில்லை. அதுல முக்கியமானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்னு சொன்னாங்க, 5,5 லட்சம் பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 5,000 பேருக்கு கூட கொடுக்கல. ஒரு 2,000 பேருக்கு ஆசிரியர் பணி கொடுத்தாங்க. இப்ப கடைசி நேரத்தில் தேர்தலுக்காக படித்து விட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு
நாங்க எதை கேட்டாலும் 1000 கொடுத்துட்டோம், 1000 கொடுத்துட்டோம், 1000 கொடுத்துட்டோம். அது யாருக்கு பணம்? 1000 கொடுத்தா போதுமா? மக்களுடைய வாழ்வு சிறக்குமா? படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. தினந்தோறும் 1 கோடி இளைஞர்கள் குடிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 1 கோடி பாட்டில்கள் விற்பனை ஆகிறது. இதெல்லாம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள், விவசாயிகளுடைய பணங்கள், விவசாய தொழிலாளர்களுடைய பணங்கள், மீனவர்களுடைய பணங்கள். இது எல்லாமே மிகப்பெரிய 11 கோடீஸ்வரர்களுக்கு போகுது. இது எல்லாமே 9 பேர் அதுல திமுக காரங்க தான் அந்த சாராய ஆலையை வச்சிருக்காங்க. திமுகவினுடைய அந்த ஒரு குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 15 லட்சம் கோடி. உலக கோடீஸ்வரர்கள். இவங்க என்ன தொழில் பண்ணாங்க? ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா, பெரிய பணக்காரன் ஆகணும்னா தொழில் பண்ணணும். டாடா, பிர்லா, அதானி, அம்பானி எல்லாம் தொழில் பண்றாங்க. கோடீஸ்வரன் ஆகிறான். நீ என்ன தொழில் பண்ற? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து ஊழல் செய்து திமுக உலகத்தில் உள்ள 35 நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறது, முதலீடு செய்திருக்கிறது. இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மக்களே, தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாலும் தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நம்முடைய இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு பாதுகாப்பு, மதிப்பு, மரியாதை, உரிய சம்பளம் கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மோடி அரசு, மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மிக்க ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியர்களை வெளிநாட்டில் எப்படி மதிச்சாங்க? செல்லா காசா மதிச்சாங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உலகத்திலே நம்பர் 1 தலைவராக மோடி இருக்கிறார். நேற்றைய தினம் இஸ்ரேல் பாராளுமன்றத்திலே இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த, அவர்கள் பாஜக தொண்டர்கள் அல்ல, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் எழுந்து நின்று 15 நிமிஷம் மோடி 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 என்று உற்சாகத்தோடு வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே இங்கே மிகப்பெரிய அளவிற்கு கஜா புயல் வீசியது. மறந்துவிடக் கூடாது, நன்றியை மறக்க கூடாது. கஜா புயல் காலத்திலே விவசாயிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் நம்முடைய எடப்பாடியார். எத்தனை லட்சக்கணக்கான புதிய புதிய போஸ்ட் மரங்களை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்ல இருந்து தொழிலாளர்கள் வர வைத்து, இந்த எலக்ட்ரீஷியன் எல்லாம் வர வச்சு கொண்டாந்து உடனடியா ஊனி நம் பகுதிகளுக்கு மின்சார வசதியை செய்து கொடுத்தார். அதற்கு முன்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஜெனரேட்டர் போட்டு ஓட்டி எல்லாருக்கும் குடிநீர் கொடுத்தாரா இல்லையா? இந்த வீணா போன திமுக அரசு இருந்திருந்தா ரொம்ப பேர் குடிக்க தண்ணி இல்லாம செத்து போயிருப்பாங்க. மக்களை நேசிக்கின்ற தலைவர் எடப்பாடியார், பாரத பிரதமர் மோடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு எந்த விதமான பயிர் காப்பீடும் கிடைக்கவில்லை. அவர்கள் பணம் கட்டி கட்டி பார்க்கிறாங்க, இன்சூரன்ஸ் வரல. என்ன காரணம்? உடனே மத்திய அரசு சொல்லுவாங்க, தமிழக அரசு செலுத்த வேண்டிய அந்த பிரீமியம் தொகையை செலுத்தவில்லை, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய பிரதமர் ஆட்சி காலத்திலேதான் நம் நாட்டிற்கு என்று ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. 5-6 மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தீவிரவாத முகாம்களை அழித்து தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்று பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து உலகத்தில் கௌரவமிக்க நாடாக நம் நாட்டை பாதுகாப்பான நாடாக உருவாக்கியது பிரதமர் மோடி. மறந்துவிடக் கூடாது. உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்றால் வலிமை மிக்க நாடு, வல்லரசு நாடு என்ற நோக்கில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 35,000 கோடியாக இருந்த வருமானத்தை 55,000 கோடியாக உயர்த்தி இருக்கிறார், மக்களை குடிக்க சொல்லி. தமிழ்நாட்டிலே குடிக்காதவனே இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன். அவ்வளவு மோசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களின் உடல்நலனை பரிசோதனை செய்தால் பல பேருக்கு கிட்னி போயிருக்கும், கல்லீரல் போயிருக்கும், கணையம் போயிருக்கும், இதய நோய் இருக்கும். இதெல்லாம் உண்மை, பயமுறுத்தவில்லை. இந்தியாவில் பல மாநிலங்களில் மது விற்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு மோசமான சரக்கு எந்த மாநிலத்திலும் இல்லை. அண்மையிலே ஆவணம் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் கர்நாடகத்திலே பணியாற்றுகிறார். ஒரு உறவினர் திருமணத்திற்காக 5 நாட்கள் வந்து தங்கியிருந்தார். அவர் இந்த 5 நாட்களில் குடித்த தண்ணீர் 35 வருஷமா குடிக்கிறேன் தம்பி, எனக்கு எதுவுமே பண்ணல, 5 நாள்ல இந்த சரக்கை குடிச்சு என் வயிறு அப்படியே கெட்டு போச்சுன்னு திரும்ப போயிட்டார். அப்ப வருஷம் பூரா குடிக்கிறவனுக்கு உடல்ல என்ன ஆகும்? நன்றாக யோசித்து பாருங்கள். பாருங்க, இந்த நாள் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிறிய இளைஞர் இறந்தது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இந்த குடும்பத்தினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நம்ம பாருங்க, நம்ம கட்சியார் பையன் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒருத்தனை பார்த்து குடிக்கிறான். தயவு செய்து இளைஞர்களே குடிக்காதீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக, இந்த நாட்டிற்காக. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துகிறது திமுக. அவங்க என்ன சொன்னாங்க? கனிமொழி, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுக்கடையை மூடி விடுவோம் என்று சொன்னார் கனிமொழி. எல்லாரும் டிவியில பார்த்திருப்பீங்க. ஆட்சியை முடிய போகுங்க, இன்னும் ஒரு கடையை கூட மூடலையே. என்னங்க ஆட்சி இது? பெரிய நாடக காட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை இந்த அரசு பழி கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இளைஞர்களை படிக்க விடாமல் குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை மதுவிற்கு அடிமைப்படுத்தி இந்த அரசு மிகப்பெரிய பழிவாங்கும் சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மீனவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாயாக இருக்கின்ற தொகையை 12,000 ரூபாயாக எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் 2 மாதத்தில் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரப்போகிறார். எடப்பாடியார் தான் மாறாரு, எல்லாருக்கும் நல்லது செய்ய போறார். மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாய் மாதந்தோறும் 2,000 ரூபாய் மே மாதம் முதல் கிடைக்க போகிறது. மார்ச் நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி ஏப்ரல் தேர்தல், மே மாதம் முதலமைச்சராகிறார் எடப்பாடியார். மே மாதமே முதல் கையெழுத்து, மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் மே மாதமே போட போகிறார். அனைத்து குடும்பங்களுக்கும் கருணைத்தொகையாக நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் தரப்போகிறார் கருணை தொகையாக. அது மட்டுமா, பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டுவதற்கு 5 லட்சம் பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 25,000 ரூபாய் வாகனத்திற்காக மானியம் தரப்போகிறார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். எடப்பாடி ஆட்சி காலத்திலே தாலிக்கு தங்கம், அரை பவன் தங்கம், 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாரா இல்லையா? ஆனா அந்த ஸ்டாலின் அதையெல்லாம் நிறுத்திட்டாருங்க. படித்த இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாருங்க எடப்பாடியார், அதை கொடுத்து நிறுத்திட்டாரு. சைக்கிள் கொடுத்தாரு, அதை நிறுத்திட்டாரு. அம்மா உணவகத்துல 10 ரூபாய்க்கு சாப்பிடலாம், அதை நிறுத்திட்டாரு. மக்களை பழிவாங்குகின்ற அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. திமுக தான் உண்மையான கார்ப்பரேட் கம்பெனி. ஜாதி ரீதியாக பிரித்தாள்வது, மத ரீதியாக பிரித்தாள்வது, மக்களை ஒன்று சேர விடாமல் தடுப்பது அவருடைய நோக்கம். ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் பல லட்சம் கோடியை சம்பாதிப்பது. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 1947 2021 வரை தமிழ்நாட்டின் கடன் இவ்வளவு கிட்டத்தட்ட 74 வருடம் தமிழ்நாட்டின் கடன் 5 லட்சம் கோடி. ஆனால் 2021 2026 வரை 5 ஆண்டு காலத்துல 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி இருக்கிறது திமுக அரசு. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4.5 லட்சம் ரூபாயை கடன் வைத்து செல்கிறது திமுக. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 1,10,000 ரூபாய் கடன். இது ஆட்சி அங்க எவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2020 கொரோனா எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொரோனா ஊசியை கண்டுபிடித்து 145 கோடி மக்களுக்கும் இலவசமாக போட்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்தார். இதையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கணும். விவசாய கடன்களை ரத்து பண்ண போகிறார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். பல சோதனைகளை, வேதனைகளை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கோயில்ல போய் ஒரு விளக்கேத்துறதுக்கு இத்தனை பிரச்சனையாங்க. முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நாளைக்கு பிரதமர் வர்றாரு. நாளை மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை மதுரை திருப்பரங்குன்றத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்கிறார் சுப்பிரமணிய சாமியை. நம்முடைய தமிழர்களின் முதல் கடவுள் முருகப்பெருமான், முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அங்க போய் ஒரு விளக்கு தூண்ல விளக்கேற்ற முடியல. என்ன ஆட்சி இது? உயர் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அந்த விளக்கு தூணிலே நீங்கள் விளக்கேற்றலாம் என்று. ஆனால் திமுக ஊரடங்கு உத்தரவை போடுகிறது. 144 போன முருக பக்தர்களை எல்லாம் அடிச்சுங்க சொல்றான். இதெல்லாம் நியாயமாங்க? நியாயமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு மோசமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தினந்தோறும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. பெண்கள் பாலியல் வன்முறை, கொலை, கொள்ளை, திருட்டு தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் விபத்துகள் இல்லாத நாளே இல்லை. இதற்கு காரணம் என்ன? இந்த திமுக, விடியா திமுக அரசுடைய ஆட்சிதான். இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு நன்மை நடக்கவில்லை. மத ரீதியாக மக்களை பிரித்தாளுகிறார்கள், சாதி ரீதியாக பிரித்தாளுகிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லா மதங்களையும் சமமாக நினைக்கிறார், எல்லா இனங்களையும் சமமாக நினைக்கிறார், எல்லா ஜாதிகளையும் சமமாக நினைக்கிறார். அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் முன்னேற்றம், அனைவருக்கும் சமநீதியை கொண்டு வருபவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக அப்துல் கலாமை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அவரை 2வது முறையாக ஜனாதிபதியாக கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது. காங்கிரசும் திமுகவும் மறுத்தது. இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசு. இவரை எதிர்த்து வேட்பாளர் யார்? உயர் ஜாதியை சேர்ந்தவர் ஐயர் யஸ்வந்த் சின்ஹா. அவரை எதிர்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்த திரௌபதி முர்முவை வேட்பாளராக அறிவித்து அவரை வெற்றி பெற வைத்தது யார்? மோடி. இந்த யஸ்வந்த் சின்ஹாவுக்கு, உயர் ஜாதியை சேர்ந்த ஐயருக்கு ஆதரவாக இருந்தது யார்? திமுக, காங்கிரஸ். இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாளர்கள், நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாளர் என்று சொல்வார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். இவர்கள் சொல்லுவது வேறு, செய்வது வேறு. நடந்ததா இல்லையா? நன்றாக யோசிக்க வேண்டும். மத்திய அமைச்சரவையிலே பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்த 14 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 2 பேர் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அப்ப பட்டியல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பது மோடி அரசா, ஸ்டாலின் அரசா? நன்றாக யோசிக்க வேண்டும். இவர்கள் மக்களை மதிமயக்கி பணத்தை கொடுத்து வாக்கு வங்கி பெற்று பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் இந்த ஸ்டாலின் திமுக அரசுடைய நோக்கம். தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வஞ்சித்து வருகிறார்கள். திருப்பரங்குன்ற விஷயத்திலே நம்முடைய முருகப்பெருமானுக்கு விளக்கேற்ற விடாமல் தடுத்த இந்த திமுக அரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் வீழ்த்த வேண்டும். அதற்கான காலம் இப்போது வந்துவிட்டது. இன்னும் 2-3 நாட்களிலே தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகிறது. அதற்கு பிறகு யார்? இப்பமே ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். அதற்கு பிறகு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த கோப்புகளிலும் கையெழுத்திட முடியாது, எந்த திட்டத்தை அறிவிக்க முடியாது.
1.5 மாதத்துக்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அனைத்து நலத்திட்டங்களையும் நிச்சயமாக செய்வார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று அறிவித்திருக்கிறார் நம்முடைய எடப்பாடியார். எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் என்று எல்லோரையும் மதிப்பதுதான் நம்முடைய எடப்பாடியாருடைய ஆட்சி. என்னென்னமோ நடக்குது. ஓபிஎஸ் அங்க போயிட்டாருங்க. ஓபிஎஸ் அணியில இருந்து எல்லாருமே பிஜேபி இன்னைக்கு 2000 பேர் சேர்ந்திருக்காங்க மதுரையில். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 2000 பேர் மதுரையில் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பிஜேபியிலும் அதிமுகவிலும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விஜயகாந்த் கட்சி அது ஒரு தொகுதிக்கு 250-300 ஓட்டு இருக்கும், மிஞ்சி போனா 500 ஓட்டு இருக்கும். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது பழைய கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. 100க்கு 20 பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறிவிட்டது. எப்படி என்று நீங்க கேட்கலாம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 19% வாக்குகளை பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 12% வாக்குகளை பெற்றது. அதிமுக கூட்டணி 23% வாக்குகளை பெற்றது. இன்னைக்கு என்ன நிலைமை? திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களை குடிக்க வைத்து பல குடும்பங்களை, லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்த திமுக அரசு அழித்து விட்டது. இது உண்மை. படித்தவர்களுக்கு வேலை இல்லை, அது உண்மை. விவசாயிகளுக்கு எந்த மானியமும் இல்லை, அதுவும் உண்மை. இப்படி மக்களை வறுத்தெடுக்கிறது திமுக. இந்த 1000 ரூபாய் சொல்லி மட்டும் இவங்க ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா அந்த 1000ஐயும் அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 கொடுக்க போகிறார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். ஆகவே மக்களே, நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம் பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் நம்முடைய மோடிஜியால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லோர் வீட்டிலையும் டாய்லெட் இருக்கும், கழிப்பறை. அதற்கு 12,000 ரூபாய் மானியம் கொடுப்பவர் நம்முடைய பிரதமர் மோடிஜி அவர்கள். இலவச கேஸ் சிலிண்டர் கொடுப்பவர் நம்முடைய மோடிஜி அவர்கள். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுப்பவர் நம்முடைய மோடிஜி அவர்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவ காப்பீடு 5 லட்சம். இன்னும் யாரேனும் காப்பீடு செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 18 வயசுலேருந்து 60 வயசு வரை உள்ளவங்க 20 ரூபாய் வருஷத்துக்கு, வெறும் 20 ரூபாய் கட்டினா 2 லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடு. வங்கி கணக்கு உள்ள எல்லாருக்கும் இது இப்பவும் இருக்கு. 18 வயசுலேருந்து 50 வயது வரை உள்ளவர்கள் வருடத்திற்கு 330 ரூபாய் கட்டினா போதும். பிரிமியா 2 லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய ஆய்வு காப்பீடு தருகிறார் பிரதமர் மோடி. ஜல் ஜீவன் திட்டம். இந்த ஜல் ஜீவன் திட்டங்கிறது என்ன? வீடு தோறும் குடிநீர் குழாய் மூலம் குடிநீரை விநியோகம் செய்வது. இதை கொண்டு வந்தது யார்? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இதை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முடியும். இங்க பல குடும்பங்களுக்கு வீடு தோறும் குடிநீர் குழாய்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். எங்க ஊர்ல தான் பாதி வேலை பார்த்திருக்காங்க, பாதி வேலை பார்க்கல. சரி, எல்லாருக்கும் குடிநீர் குடிக்க என்ன பண்ணணும்? குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இந்த கெபாசிட்டி வேணும்ல. குறைந்தது 1 லட்சம் லிட்டர், 2 லட்சம் லிட்டர் அது மாதிரி உள்ள ஒரு இது வேணும்ல. இந்த இதுல எவ்வளவு இருக்கும் தண்ணி? இதை வச்சு எத்தனை பேருக்கு தண்ணி கொடுக்க முடியும்? இதுதான் திமுக. அதாவது மத்திய அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றாமல், அதனால் மத்திய அரசுக்கு பெயரும் புகழும் கிடைத்துவிடும் என்பதற்காக மக்களை பழி வாங்குகிறது திமுக அரசு. திமுகவினால யாருக்கு நன்மை இல்லைங்க. தமிழ் இன உணர்வு கொண்டவர்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். 2009 இலங்கையில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நம்முடைய தமிழ் இன சொந்தங்களை ஒரே நாளில் 1.5 லட்சம் பேரை கொத்து குண்டுகள் வீசி கொண்டார்களே.
அந்த நேரத்தில் யாருடைய ஆட்சி இருந்தது? தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி. தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலே திமுக கூட்டணி மந்திரி சபை. திமுக நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். அவருடைய 6 மந்திரிகள் மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக கூட்டணியோடு சேர்ந்து அவர்கள் அதை தடுக்கவில்லை. 1.5 மணி நேரம் கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தார் மெரினா கடற்கரையில். கால் மாட்டில் ஒரு மனைவி, தலைமாட்டில் ஒரு மனைவி, நெஞ்சில ஒரு மனைவி. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இன சொந்தங்களை பலி கொடுத்தது திமுக. ஈழத் தமிழர்களை படுகொலை செய்வதற்கு காரணமான திமுக. காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து விளைகின்றான். அன்னைக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி இல்ல, அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆனால் இலங்கையில் இப்போது 50,000 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி தமிழர்களுக்காக. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இலங்கையில் மிகப்பெரிய அளவுக்கு இப்பொழுது வெள்ளம் வந்தது. நம்முடைய இந்திய அரசு ஓடோடி சென்று உதவி செய்தது. எந்த நாட்டில் பாதிப்பு என்றாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மனிதாபிமானத்தோடு செய்வது நம்முடைய மோடி அரசு. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மகளிர் உரிமை தொகை என்பது, ஒரு உண்மையை சொல்கிறேன், பட்டியல் பழங்குடி மக்களுக்காக அந்த மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்காக கொடுக்கப்பட்ட 7,000 கோடி ரூபாய் மத்திய அரசு பணத்தை திசை திருப்பி இவர்கள் இந்த 5,000 கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா? அடுக்குமா? தமிழ்நாட்டிலே அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வளர்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அன்பான முருக பக்தர்களே, ஐயப்ப பக்தர்களே, ஓம் சக்தி ஆதிபராசக்தி பக்தர்களே, தீய சக்தி திமுகவை இந்த ஓம் சக்தி பக்தர்கள் தோற்கடிக்க வேண்டும். காரணம், இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி. கோயிலை சாமி கும்பிட விடாத ஆட்சி. இந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் தாமரை சின்னத்திலும், கூட்டணி கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், திமுக தயவு செய்து வரக்கூடாது. தீய சக்தி திமுக. திமுகவை மக்கள் சக்தியாலும் தெய்வ சக்தியாலும் வெல்வோம். திமுக ஒருபோது இனிமேல் ஆட்சிக்கு வராது. எடப்பாடியார் தான் வரப்போறாரு, எல்லாருக்கும் நல்லது செய்ய போறாரு. நம்முடைய மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய தயாராகி வருகிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காத, அப்படியே வேலை ஒரு சிலருக்கு கொடுத்தாலும் KN நேரு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கண்டித்திருக்கிறார்கள். 888 கோடி ரூபாய் லஞ்சங்க. 3000 பேருக்கு இன்ஜினியர் படிச்ச பட்டதாரிகளுக்கு ஒரு ஆளுக்கு 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு வேலை போடுறேன்னு சொல்லி அதை இப்பொழுது மத்திய அரசு கண்காணிக்கிறது. மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர் எந்த நேரத்திலும் கைதாகலாம். இப்ப வேற ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் விமர்சிக்க விரும்பல. எங்களுடைய தலைவர் அண்ணாமலே சொல்லிவிட்டார். அது அவருடைய குடும்ப பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் கரூரிலே நடந்த சம்பவம் என்ன? அவரை பார்ப்பதற்காக பிள்ளை குட்டிகளோடு செல்கிறார்கள். அந்த விபத்திலே 41 பேர் பலியாகிவிட்டார்கள். ஒரு நல்ல தலைவன்னா அந்த நம்மை பார்க்க வந்தவன் கூட்டத்தில் நெரிசல்ல செத்து போயிட்டான்னு போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும், வீட்டில் பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும். அவன் தான் நல்ல தலைவன். நீ பாட்டுக்கும் பண்ணையூருக்கு போயிட்ட சென்னைக்கு, எங்க செத்தவன் வீட்டுக்கு அவனை ஆறுதல் சொல்ல சென்று பார்ப்பது நம்ம தமிழனுடைய முறையா? இல்ல செத்தவன் ஐயா எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு போய் பார்க்கறது முறையா? செத்தவனை பூரா 2 பஸ்ல வர சொல்லி அங்கே பனையூர்ல போய் அவரை பார்க்க சொல்லி அவர் ஆறுதல் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடிப்பு வேறு, நிஜம் வேறு. நிழலை நிஜம் என்று நம்பக்கூடாது. உங்களுடைய வாக்குகள் எல்லாம் ஒரு நல்ல தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நம்ம தமிழ்நாட்டையும் வல்லரசாக்க போகிறார், நல்லரசாக்க போகிறார்.
நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அத்தனை பேரும் தாமரை சின்னத்திலும் இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய பேராவூரணி சட்டமன்ற தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.